வணக்கம். இன்றைய சினிமா செய்திகள். சினிமா ரசிகர்களுக்கு வரும் ஜூலை மாதம் ஒரே கொண்டாட்டம் தான். ஏனென்றால் கிட்டத்தட்ட 1 டஜன் படங்களுக்கு மேல் திரைக்கு வருகின்றது. அதிலும் விஜய் சேதுபதி, அனுஷ்கா, வடிவேலு, சித்தார்த், சசிகுமார், விமல் என பல பேர் படங்கள் வெளியாக உள்ளது. இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து மே மாதம் வரை தமிழில் 114 படங்களுக்கு மேல் வெளியாகியுள்ளது. அதிலேயும் படைத்தலைவன் படம் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்துள்ளது. நீண்டதொரு இடைவெளிக்கு பின் அனுஷ்கா நடிக்கும் செட்டி பேன் இந்திய படமாக உருவாக்கப்பட்டுள்ளது. வானம் கிறிஸ் இயக்கத்தில் இப்படத்தில் விக்ரம் பிரபு, ரம்யா கிருஷ்ணன், ஜெகபதி பாபு, ஜான் விஜய், VTV கணேஷ் என பலரும் நடிக்கின்றனர். நாகவல்லி வித்யாசாகர் இசையமைத்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் கடைசியில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜூலை 11ஆம் தேதி வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக பறந்து போ, கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி என கவனம் ஈர்த்த படங்களில் இயக்கிய ராம் அடுத்து இயக்கியுள்ள படம் தான் பறந்து போ. இதில் மிர்சி சிவா, அஜு வர்கீஸ், அஞ்சலி, கிரேஸ் ஆண்டனி என பலரும் நடிக்கின்றனர். இந்த படத்திலிருந்து சமீபத்தில் வெளியான டாடி ரொம்ப பாவம் பாடலை கூட நடிகர் சூரி வைரலாக்கினார். இதில் மக்களிடையே நல்ல பாராட்டை பெற்றது. இந்த படம் ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸாக உள்ளது. அடுத்ததாக 3 பெட்ரூம், சித்தார்த், சரத்குமார், தேவயானின் நடிப்பில் வரும் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் ஜூலையில் வெளியாகும் படம் 3 பெட்ரூம். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு இந்த படத்தில் தான் நினைவாகின்றது என்று சித்தார்த் விகடனில் பேட்டி அளித்துள்ளார். சரத்குமார், தேவயானி என சூரிய வம்சம் காம்பைன் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14, டூரிஸ்ட் ஃபேமிலியின் வெற்றியின் பிறகு சசிகுமார் நடித்திருக்கும் படம் தான் இந்த படம். இந்த படம் கழுகு சத்யசிவா இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் லிஜோமல், போஸ் வெங்கட், மாளவிகா, அபினாசு என பலரும் நடித்திருக்கின்றனர். 1991-95 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை பேசும் படமாக உருவாக்கப்பட்டது. இந்த படம் ஜூலை 10ஆம் தேதி திரைக்கு வர இருக்கின்றது. அடுத்ததாக தேசிங்கி ராஜா 2, இயக்குனர் எழில், விமல் கூட்டணியில் கடந்த 2013இல் வெளியான படம் தான் தேசிங்கி ராஜா. பாடல்கள் காமெடிக்காக வெற்றி பெற்ற இந்த படம் பார்ட் 2 தேசிங்கி ராஜா எடுக்கப்பட்டுள்ளது. இமானுடன் கைகோர்த்து வந்த எழில் இந்த படத்திற்காக வித்யாசருடன் கூட்டணி அமைத்துள்ளார். விமலின் ஜோடியாக பூஜிதா நடித்துள்ளார். இது தவிர ரவிமரியா, ரோபோ சங்கர், சிங்கம் புலி, ரெடின்ஸ் கிங்லி, புகழ், மொட்டை ராஜேந்திரன், மதுமிதா என பல்வேறுடன் நடித்துள்ளனர். இந்த படம் காலேஜில் படித்து 4 பேர் வேறு பாதையில் பயணிக்கிறார்கள். அவர்கள் ஒரு கட்டத்தில் சந்திக்க அதன் பின் நடக்கும் காமெடி கலாட்டா தான் தேசிங்கி ராஜா 2. இந்த படம் ஜூலை 11ஆம் தேதி வெளியாக உள்ளது. அடுத்த படம் மாரிசன். மாமன்னன் படத்திற்கு பின் பகத் பாசில் வடிவேலு கம்பெனிசன் வெளியாகும் படம் தான் மாரிசன். இதில் RB சௌத்ரி தயாரிப்பில் சுதீர் சங்கர் இயக்கத்தில் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். சூப்பர் கிட் பிலிம்ஸ் 98வது படமாக இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. படத்தில் இயக்குனர் இதற்கு முன் சின்ன திரையில் தமிழ், மலையாளத்திலும் படங்களும் இயக்கியவர். மாரிசன் ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸாக உள்ளது. அடுத்ததாக தலைவன் தலைவி, கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை என குடும்பங்களாக வெற்றி படமாக கொடுத்தவர்தான் இயக்குனர் பாண்டிராஜா. இப்போது முதன்முறையாக விஜய் சேதுபதி, நித்யா மேனனை வைத்து தலைவன் தலைவி என்ற படத்தை இயக்கியுள்ளார். இதில் காளி வெங்கட், மைனா நந்தினி, தீபா, ரோசினி, சென்ராயன் என பலரும் நடித்துள்ளனர். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். இந்த படம் ஜூலை 18ஆம் தேதி வெளியாக உள்ளது. இது தவிர ஏராளமான சின்ன பட்ஜெட் படங்களும் ரிலீஸாக ரெடியாக உள்ளது. இம்மாதம் அதற்கான அறிவிப்பும் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து NP நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற வீடியோவை நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து அப்டேட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.